தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய மசோதா ஒன்றை இன்று தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது நாள் கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முக்கிய பிரச்சினைகள் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பளங்கள் வழங்குவது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மற்றும் தனியார் பல்கலைக்கழக சட்ட மசோதாக்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய மசோதா ஒன்றை தாக்கல் செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மசோதா குறித்து விவாதிக்கும் வகையில் முதலமைச்சரின் இல்லத்தில் நேற்று அவசர ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் முள்ளிப்பாளையத்தை அடுத்த சம்பத் நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்தது. வெள்ளத்திற்கு மத்தியில் வீடுகளில் பொதுமக்கள் சமையல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. காவா மூடினால தண்ணி வீட்டுக்குள்ள ஃபுல்லா மழை பெஞ்சா தெருவுல நின்று வீட்டுக்குள்ள வாசல்ல இருக்கும் போயிடும் கொஞ்ச நேரம் இருந்து. இப்போ வந்த தண்ணி போவே மாட்டேங்குது வீட்டுக்குள்ள இருந்து, அப்படியே தண்ணி தேங்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த மழையால் செஞ்சி அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மேல்சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் குளத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற முதியவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கனமழையால் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்பு மழை நீர் குடம் போல தேங்கியதால் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். ஏற்காடு பகுதியில் பெய்த மழையால் எடப்பாடி அருகே உள்ள சரவங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சரவங்க ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இரண்டாக துண்டிக்கப்பட்டதால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் எனவும் தென்கிழக்கு அரபிக்கடலில் வரும் 19ஆம் தேதி உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடலை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் எனவும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தீபாவளியன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. தீபாவளி நாளில் காலையில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் குறைந்த ஒலி மற்றும் குறைந்த காற்று மாசை ஏற்படுத்தும் பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியை பெற்று அந்தந்த பகுதிகளில் திறந்த வெளியில் ஒன்று கூடி பட்டாசுகளை வெடிக்க மக்கள் முயற்சிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவில் 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. வெடிகள் வெடிப்பதையும் மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்களின் அருகே பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை தீபாவளி அன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டும் பட்டாசு வெடிக்க புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகள் கட்டணத்தை பன்மடங்கு கூடுதலாக வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் அரசுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ஆணையர் கஜலட்சுமி தலைமையில் சென்னை கிண்டியில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் கட்டண விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலித்துக் கொள்ளலாம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்ல சுமார் 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் 3000 ரூபாய் வரை என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல சுமார் 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்ட கட்டணம் 2600 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்படும் வாகனங்களை சிறை வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சிக்காலம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் பொற்காலம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் கடந்த அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் விளையாட்டு உட்கட்டமைப்புக்கு 170 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் உட்கட்டமைப்புக்கு 601 கோடி ரூபாயும் ஒட்டுமொத்தமாக 1945 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா
நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது, தொடர்ந்து எதிரொலிக்கும். விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை பல ஆயிரம் பேரிடம் உருவாகி இருப்பதுதான் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின், ரோசிமீனா, காசிமா போன்ற எளியவர்களோட வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. திறமையாளர்கள் எங்கு இருந்தாலும் கண்டுபிடித்து அடையாளப்படுத்த முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கரூருக்கு செல்வது குறித்து தாவேக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் நடந்து 2 வாரங்களுக்கு மேல் ஆகும் நிலையில் விஜய் இதுவரை நேரில் செல்லாததால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு 17 நாட்களாக தலைமறைவாக இருந்த ஆனந்த் முதல் முறையாக பொதுவெளிக்கு வந்தார். பட்டினப்பாக்கம் இல்லத்தில் நடைபெற்ற விஜயுடனான ஆலோசனையில் பங்கேற்ற அவர் பின்னர் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கும் சென்றார். விஜயுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், யாரும் தலைமறைவாக இருக்கவில்லை என கூறினார். யாரும் எங்கேயும் தலைமறைவில்லை. என்னன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. ஏனால் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் துக்கத்தில் இருக்கிறோம். எங்கே யாரும் தலைமறைவாக யாரும் எங்கேயும் ஓடி போயிட முடியாது. நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது எங்களுடைய நிகழ்ச்சியில் நடந்த இந்த துயரத்தில் நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் அந்த மக்களை சந்திக்க வேண்டும் தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும். விஜயின் கரூர் பயணம் குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி செல்லாத முதலமைச்சர் கரூருக்கு மட்டும் போனது ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன் கரூரில் 41 பேர் இறந்ததற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றார். 41 பேரையும் நீ எவ்வளவு மணி நேரத்தில் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணினீங்க? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த 41 பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது? சரி, இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். முதலமைச்சரின் கரூர் பயணம் குறித்தும் அவர் விமர்சித்தார். $10 லட்சம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய அளவில் வளர்ச்சி பெறவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். பாக்ஸ்கான் முதலீடு தொடர்பாக அரசு பொய் கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் பாக்ஸ்கான் முதலீடு செய்வது 100க்கு 100 உண்மை என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். தைவானைச் சேர்ந்த பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகளை செய்ய உறுதி அளித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறிய நிலையில் அப்படி எந்த உறுதியும் வழங்கவில்லை என பாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 14,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தது என்பது உறுதியான, சரியான, எந்தவித தவறும் இல்லாத 100க்கு 100 உண்மையான செய்தி என விளக்கமளித்துள்ளார். இது ஏறத்தாழ 1 வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்லது நடக்கும் போது சில அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அந்த வேலை வாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் TRB ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்க்கிறார் எனவும் அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் 3 MLAக்களுக்கு இடையே கொடுக்க
பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஜே.கே. மணியை நீக்க கோரி அக்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் ராமதாஸ் ஆதரவாளரான ஜே.கே. மணியை சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவருக்கு ஏற்கனவே கடிதம் அளித்திருந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த அன்புமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்குமார், வெங்கடேஸ்வரன், சதாசிவம் திடீரென பேரவை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஜே.கே. மணியை நீக்க கோரி முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. அதே நேரம் பாமக கட்சியை பலவீனப்படுத்தும் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஜே.கே. மணி கண்டனம் தெரிவித்தார். இது ரொம்ப வேதனையோடு பார்க்குறோம். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமாக தான் நாங்கள் பார்க்கணும். பலமான கட்சியை பலவீனப்படுத்துறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவரையா நியமனம் தான் செல்லும். அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் நியமனம் பண்ணாரு. நடப்பு சட்டப்பேரவையின் காலம் முடிவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அன்புமணி தரப்பினரின் செயல் தேவையில்லாதது என்று ஜே.கே. மணி வேதனை தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 71 வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. 71 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா, மாநில அமைச்சர்கள் நிதின் நவீன், ரோஹித் பாண்டே உள்ளிட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 9 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். இதில் பெரும்பாலானோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் ஆவாம் மோர்ச்சா கட்சியின் 6 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அக்கட்சியிலும் 4 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியான நிலையில் மகாகத் பந்தன் கூட்டணி தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை உறுதி செய்யப்பட்டது. பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் மகாகத் பந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாமல் உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ், பீகார் காங்கிரஸ் தலைவர்கள் ஷக்கீல் அகமது, கிருஷ்ணா அல்லவரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று பாட்னாவிலும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என பீகார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ஷக்கீல் அகமது தெரிவித்தார். கர்நாடகாவில் ஊழல் புகார்கள் உள்ள அரசு அதிகாரிகள் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 38 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், தங்கம், ஆவணங்களை லோக் ஆயுக்தா போலீசார் கைப்பற்றினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கிடைத்த புகாரில் பெங்களூரு, சித்திரதுர்கா, தாவனகரை, ஹவேரி, பிடார், உடுப்பி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 12 அரசு அதிகாரிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் அரசு அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கும் லோக் ஆயுக்தா அமைப்பு சோதனை நடத்தியது. இதில் கர்நாடக பள்ளி கல்வி இயக்குநர் வி. சுமங்கலா வீட்டில் 7 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம், தங்கம் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அதேபோல் அவர் தொடர்புடைய 6 இடங்களில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள், ஆடம்பர வாகனங்கள், பங்கு பத்திரங்கள் உள்ளிட்டவை சிக்கின. இதேபோல மங்களூரு மகப்பேறு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி, உணவு மற்றும் வட்ட வழங்கல் துறை உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் வீடுகளில் நடத்திய சோதனையில் மொத்தம் 38 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம், தங்கம், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை லோக் ஆயுக்தா காவல்துறையினர் கைப்பற்றினர். சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 ரூபாயை நெருங்கியுள்ளதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடுத்தர வர்க்க மக்களின் சேமிப்பாக இருந்த தங்கம் தற்போது நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு விலை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் அரசு நிர்வாக முடக்கம், ஜப்பான், பிரான்ஸ் நாடுகளில் காணப்படும் நிலையற்ற தன்மை, டாலருக்கு பதில் தங்கத்தில் முதலீடு செய்யும் நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தங்கம் தொட்டு வருகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 245 ரூபாய் உயர்ந்து 11
11,825 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1,960 ரூபாய் உயர்ந்து 94,600 ரூபாய் என்ற புதிய உச்சம் தொட்டுள்ளது. இதேபோல 1 கிலோ கட்டி வெள்ளி முதல் முறையாக 2 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 9 ரூபாயும் கிலோவுக்கு 9,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 206 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி டெல்லி அருண்ஜேட்லி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 248 ரன்கள் மட்டுமே எடுத்து ஃபாலோ ஆன் ஆனது. மீண்டும் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 2வது இன்னிங்ஸில் 390 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி 120 ரன்கள் முன்னிலை பெற்றது. 121 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி கடைசி நாளன்று 3 விக்கெட்டை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. ஏற்கனவே முதல் போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இதன் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய அணி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 2002 முதல் 2025 வரை தொடர்ந்து 10 தொடர்களை வென்று இந்தியா சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 6.4% இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் முன்னர் கணித்திருந்தது. அந்த விகிதத்தை 6.6% உயர்த்தி சர்வதேச செலாவணி நிதியம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்திய பொருளாதாரத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை சர்வதேச செலாவணி நிதியம் தனது கணிப்பின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளது. அதே நேரம் 2026-27 நிதியாண்டுக்கான வளர்ச்சி 0.2 அடிப்படை சதவீதம் குறைந்து 6.2% இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் உலக வங்கியும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை 6.5% இருக்கும் என கணித்துள்ளது. முன்னதாக நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை 6.3% இருக்கும் என கணித்த உலக வங்கி தற்போது அதை 6.5% உயர்த்தி கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் யாரும் செய்யாத சாதனையை செய்துள்ளதாக அஜித்குமார் ரேசிங் அணி பெருமிதம் தெரிவித்துள்ளது. கார் ரேஸ் போட்டிகளில் தீவிரமாக பங்கேற்று வரும் நடிகர் அஜித்குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர்கள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தங்களின் முதல் சீசன் மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர். அஜித் உட்பட இந்த நிறுவனத்தின் குழு பங்கேற்ற பார்சிலோனா ரேசிங் சிறந்த கற்றல் பயணமாக இருந்ததாகவும் சவால்கள், தோல்விகள், வெற்றிகள் என அனைத்தும் ஒருங்கிணைந்த பயிற்சியாக இருந்ததாகவும் அணி நிர்வாகம் கூறியுள்ளது. புதிய அணி என்ற வகையில் அஜித்குமார் ரேசிங் குழு பல சவால்களை எதிர்கொண்டதாகவும் ஆர்வம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை இந்த சீசன் நிரூபித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. 2 தொடர்களில் 3வது இடத்தையும் 1 தொடரில் 2வது இடத்தையும் பெற்று அசத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை எந்த அணியும் செய்யாத வகையில் 2 கண்டங்களில் 26 போட்டிகளில் அஜித்குமார் ரேசிங் அணி கலந்து கொண்டதாகவும் பல சர்வதேச தொடர்களில் முழுமையாக பங்கேற்ற முதல் இந்திய அணி என்ற பெருமையும் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ரசிகர்கள் வழங்கிய ஆதரவுக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி என அஜித்குமார் ரேசிங் அணி கூறியுள்ளது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து நடிக்க உள்ளதாக சுரேஷ் கோபி கூறியிருந்த நிலையில் அதற்கு கங்கனா ரனாவத் ஆதரவு தெரிவித்துள்ளார். நடிப்பதுதான் பிடித்திருப்பதாகவும் அமைச்சர் பதவியை விட்டுவிட்டு தொடர்ந்து நடிக்க விரும்புவதாகவும் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி கூறியிருந்தார். இதற்கு ஆதரவாக நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரனாவத் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுக்கு வேறு தொழில் இருந்தால் அதனை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் மிகவும் கடுமையான வேலை என்றும் மிகவும் குறைவான ஊதியம் வரக்கூடிய வேலை என்றும் கங்கனா ரனாவத் தெரிவித்துள்ளார். பல செலவுகள் இருக்கக்கூடிய நிலையில் கலைஞர்கள் தங்கள் தொழிலுக்காக நேரம் ஒதுக்கினால் விமர்சிக்கப்படுகிறார் என்று குறிப்பிடக்கூடிய கங்கனா முக்கிய பொறுப்புகளில் இருந்தாலும் தங்கள் தொழிலை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.